ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வசந்தி சுரேஷ். இப்போ இந்த வீடியோவில் வந்து டேஸ்டியான சூப்பரான காளான் குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோக்கு போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வந்து சரி. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காளான் வந்து நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு காளான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். மேலே அந்த தோலெல்லாம் எடுத்து, வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராமு, 3 தக்காளி பழம், எண்ணெய் காயிட்டு காஞ்சதி வந்து சீரகம் போட்டுக்கலாம், 2 பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து 150 கிராம் வந்து தொளிச்சு வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். சோம்பு 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ இது நல்லா வந்து வணங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ஆறட்டும். கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் சேர்த்துனதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம், கருவேப்பிலை ஒரு கொத்து, இது பொரிஞ்சு வரட்டும். 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது நல்லா பச்சை வாசம் போக வணக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து காளானை வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ காளானையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இப்போ அதில் காளான்லேருந்து தண்ணி விடும். இப்போ மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு அதையும் நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. நான் வெங்காயமெல்லாம் வந்து வணக்கி எடுத்தனால அதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு அதை அந்த சாந்தையும் போட்டுட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கங்க. இப்போ இது நல்லா வந்து கலக்கி விட்டுட்டு உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டு செக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான காளான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, ரைஸுக்கு சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து தூவி விட்டுக்கலாம். இந்த கெட்டிப்பாத அளவு இருந்ததுன்னா குழம்பு வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து தொட்டு சாப்பிட்ற அளவுக்கு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு டச் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.